தற்கொலை என்ற பெயரால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இறந்து போன 50க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மாணவர்கள், டாக்டர் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஐஐடி மாணவர்கள். அவர் அனைவருமே பார்ப்பனர் அல்லாத, உயர்ஜாதி அல்லாத, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர் என்பதை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். சரி, இவ்வளவு சம்பவம் நடக்குது, என்ன பார்த்துட்டு இருக்காங்க? இப்ப போன சொல்லும்போது சொன்னாரு, இது மத்திய அரசு கட்டுப்பாட்டு இல்ல, மாநில அரசு கட்டுப்பாட்டு இல்ல, அதனால அவங்க செய்யறதா சொல்றாங்க. அப்படியா? ஆண்டுக்கு 950 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யுது. இந்திய அரசமைப்பு சட்டப்படி அந்த ஐஐடி நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடக்கும் போது டாக்டர் பாஸ்கர் ராமமூர்த்தி இயக்குநராக இருக்கிறார். தொடர்ந்து 10 வருஷம், 5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. இதில் 5 வருஷம் இருக்காரு, அதுக்கப்புறம் 5 வருஷம் இருக்காரு, அதுக்கப்புறம் 1 வருஷம் எஸ்எம்டியில் இருக்காரு. இப்போ 1 வருஷம் முடியல, இன்னைக்கு அதே கல்லூரி, அதே ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருக்காரு. அது காரணம் யாருன்னு சொன்னால் நான் தான். முறையாக வழக்கு தொடுத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்கு பதிவு பண்ணேன். ஒரு கூட்டம் 2 கூட்டம் இல்லை, வரிசை அடுக்கிட்டே போலாம். ஐஐடி நிறுவனம் கொலை குற்றவாளிகளுடைய கூடாரமா இன்னைக்கு இருக்குது. 50க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் தற்கொலை என்ற பெயரால் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அதே போல வன உலகம் அழிக்கப்பட்டிருக்கு. கட்டடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வனத்துறை அனுமதியோ செய்ய முடியாத அப்புறம் இல்லாம கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐஐடி நிறுவனத்துடைய இயக்குநராக இருந்த பாஸ்கர் ராமமூர்த்தி அவரோட மனைவி பேர்ல ஒரு அமைப்பு வச்சு எல்லா பணத்தையும் அள்ளி சுருட்டிட்டு கூட்டு போயிட்டான். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, பாலியல் வன்கொடுமை. அதே ஒரு பேராசிரியர் அதை சம்மந்தப்படுறான், வழக்கு தொடுக்கிறாங்க, வழக்கு பதிவு பண்ணுது. செய்தி சேகரிக்க சென்ற ரிப்போர்ட்டை அடிக்கிறான் உள்ளுக்குள்ளே. செய்தி சேகரிக்க சென்ற தமிழக எக்ஸ்பிரஸ் உடைய நிருபர் அங்க தாக்கப்படுகிறார். அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அதன் பிறகு பாத்திமா சூசைட் பண்ணிட்டாங்க. அப்ப விபின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு இவ்வளவு அட்டுவில் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு வேலை வேண்டாம் சொல்லி எழுதி கொடுத்து போயிட்டான். திருப்பி அவரை கூப்பிட்டு நீ பண்ற. இப்ப அது உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல பாதி உடல் எரிக்கப்பட்ட நிலை ஒருத்தர் இருந்து கிடக்குறாரு. இதெல்லாம் என்னடா ஆச்சுன்னா கேட்கறது நாதி இல்லை. எத்தனை தலைவர் இருக்காங்க, இல்ல என்ன நினைக்கிறீங்க? இது ஏதோ இங்க நடக்குது அங்க நடக்குது நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைக்கு அதே கதிதான். எப்படி கேட்பாங்க? இங்க இருக்கிற உயர் அதிகாரிக்கின்ற இன்னைக்கு காவல்துறை கையில் இருக்கின்ற உயரோட புள்ள அங்க படிக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு? தான் புள்ள அங்க படிக்குது அந்த நிறுவனம். இங்க நாட்டு ஆண்டுகிற முதல்வர் வாக்கிங் போறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? நம்ம வாக்கிங் போயிட்டு இருக்கிற நிறுவனம் நினைக்கிறாரு. மத்திய அரசு என்ன சொல்றது? நான் அட்டானமஸ் பாடின்னு சொல்றேன், நீங்க சொல்றீங்க. இப்படி ஆளாளுக்கு சொல்லி அவனை தனியப்படுத்தி கொளுத்து போய் அலையலாம். கொளுத்து போய் உண்டு கொளுத்து அலையறான். ஆண்டுக்கு 950 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யுது பக்தோட வரிப்பணம். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இதை இவனுக்கு மட்டும் தான் மூளை இருக்கிற மாதிரி, மற்றவனுக்குள்ள மூளை இல்லை, அறிவில்லைங்கிற மாதிரி ஒரு சம்பவம், ஒரே ஒரு சம்பவம். இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுக்கிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரி சேவை பண்றாங்க. எப்படி பண்றாங்க? யூபிஎஸ்ல பண்றாங்க, குரூப் 1 எடுக்கிறாங்க, டிஎன்பிஎஸ் எடுக்கிறாங்க, குரூப் 2 குரூப் 4 எடுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ் இருக்கு. இந்த ஐஐடிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவெல்லாம் யார் நியமிக்கப்படுறான் சொல்லுங்க? கேட்ட பிளெக்ஸி காட்டுறேங்கிறான். இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கரெக்டா எடுத்து நீதிமன்றத்தை வழக்கு கொடுக்கும் போது அங்க என்ன பண்றான்? நேரடியா மரியாதைக்குரிய நம்முடைய எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் நீதியரசர் நீ சொல்ற காரணம் செல்லுபடியாகாது, நீ டீட்டெயிலா நீ 6 வாரத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டா ஆஜராக சொல்லி அந்த பதிவாளர் ஜானகி பிரசாத் இருக்கிறாங்க. அந்த அம்மாவை நேரம் கோர்ட்டுக்கு வர வச்சு அந்த அம்மா ரிப்போர்ட் சொன்னிச்சு, நீ சொன்ன ரிப்போர்ட் ஏற்றுக்க மாட்டேன், இதுக்கெல்லாம் ஜீவா இருக்கா கொண்டு கொடு, நீ என்ன பேசிக்கல அப்பாயின்மெண்ட் பண்ற, நீ எப்படி நிறுவனத்தை நடத்துற கேட்ட உடனே உங்க நாப்பில் 6 வாரத்துல பதில் கொடுக்க சொன்னாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் கொடுக்கல. ஆனா என்ன பண்றான்? யார் ஜட்ஜி உட்கார்றா, அந்த ஜட்ஜி எப்படி கரெக்ட் பண்ணலாம், எப்படி நீதியை விலைக்கு வாங்கலாம், எப்படி நடவடிக்கைகளை தாழ்ந்து பிடிக்கலாம், எல்லாத்தோட கொடுமை என்ன தெரியுங்களா? சிபிஐ என்கொயரின்னு சொன்னாங்க. சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி இன்றைய கிரிக்கெட் டிஜிபி மரியாதைக்குரிய சைலண்ட் இடத்துல நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இங்க இருக்கிற ஏசி கோட்டூர் போய் ஏசி பெரிய வேடிக்கை என்னன்னு சொன்னா, கேவலம் என்னன்னு சொன்னா, ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு வெஸ்ட் பெங்கால் ஒரு மாணவி நம்ம மாநிலத்தை கொடுக்க கேவலம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கௌரவம் இருக்குது, பெண்களை எப்படி பாதுகாக்கிறோம்,
எப்படி சகோதரி நினைக்கிறோம், எப்படி அம்மா நினைக்கிறோம், வணங்கப்படுற தெய்வங்கள்லாம் இன்னைக்கு பெண்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மண்ணில் வங்காளதேசத்துலேருந்து ஒரு பொண்ணு படிக்க வர்றா. அந்த பொண்ணை ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 2 வருஷம் தொடர்ந்து 11 பேருக்கு மேலே தொடர்ந்து அவங்க பண்ணுறாங்க. இது உடனே நடன நேரம் வந்து ஐஐடி டைரக்டர்கிட்ட யாரு பாஸ்கர் ராமமூர்த்திகிட்ட கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான், உடனே கண்காணிப்பு குழு விசாரணை குழு அங்கே கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான், அப்படியே வச்சுக்கிட்டு விசாரணைங்கிற பேச அப்படியே வச்சுக்கிட்டு எந்த நடவடிக்கை எடுக்கல. மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறான். ஏன் மகள் மயிலாப்பூருக்கு அனுப்புனீங்க? அந்த ஐஐடி வளாகத்து கண்ட்ரோல் இருக்கிற கோட்டூர் புற காவல் நிலையம் என்ன பண்ணுது? சும்மா அவங்க சாமரசம் இருந்தால் கோட்டூர் புற காவல் நிலையத்தில் வேலையா? அங்கே இருக்கிற ஏசி ஒருத்தர் இருக்காரா இல்லையா உதயவாணியர், அவர் என்ன வேலை? இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு அவங்க பண்ணுற தப்புக்களை சப்போர்ட் அடிக்கிறதா அது வேலையா? நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் முறை நடவடிக்கை எடுக்கலன்னா எந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துச்சோ, எந்த அதிகாரம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துச்சோ அந்த அதிகாரத்தை திருப்பி எடுக்க சொல்லி அது எஸ்எஸ்டி அட்டாச் ஆக்டில் ஆர்டிகல் இருக்குது. தயவுசெய்து அந்த கேஸில் உங்கள் பேரை வழக்கு போடும்போது நடவடிக்கை பண்ண நேரம் கேட்டேன் இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு கல்லூரி நிர்வாகத்தில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அங்கே வந்து மறுக்கப்படுது. திரும்ப அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, நேராக ஒரு டிஜிபி சொல்கிறாரு விசாரணை மாற்றிட்டேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு ஏசிகிட்ட கூட ஒப்படைக்கிறாரு. யார்கிட்ட ஒப்படைக்கிறது? அந்த அந்த நடவடிக்கை அவரே எடுக்கிறாரு. முதல்வர் இருக்கார், உள்துறை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற உள்துறை கையில் முதலமைச்சர் இருக்கிறார், அவரும் உத்தரவு பண்ணணும். வருவாய்த்துறை இருக்குது, முதலமைச்சர் இருக்காரு, உள்துறை அமைச்சர் உள்துறை அவரு கையில் வச்சுக்கின்ற முதலமைச்சர் இருக்கிறாரு, இவர் உத்தரவு போடணும். என்ன பண்றாங்க, இதுல இருந்து என்ன தெரியுது, டைவர்ட் பண்றாங்க. நடவடிக்கை வந்து ப்ராப்பர் நடவடிக்கை இல்லாம டைவர்ஷன் பண்றாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை. நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிறோம். இதோ இந்த கூட்டம் மட்டும் நினைக்காதீங்க, நான் இந்த கூட்டத்தை வாழ்த்தி பேசுறதுக்கு வந்தேன். அடுத்ததாக எங்களுடைய வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆர்ப்பாட்டம் மட்டும் இல்லை, அது முறையாக நடக்கும். ஏதோ வந்து கூடிட்டு பேசிட்டு ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு கலந்து போகிற கூட்டம் கிடையாது. முறையாக இந்த ஐஐடி நடப்பட்டுக்கின்ற அத்தனை அட்டூழியங்களுக்கும் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து இது இது மாதிரி நடக்காது அப்படிங்கிற உத்தரவாதம் இந்த தமிழக அரசு கொடுக்குற வரைக்கும். நீங்க தமிழக அரசு இது வந்து மத்திய அரசு நிறுவனம்னு சொல்லிட்டோ, மத்திய அரசு அது தன்னாட்சி சொல்ற நிறுவனம் சொல்லிட்டோ நீங்க வந்து நீங்க காலம் இருக்கக்கூடாது, நீங்க உங்களுடைய முடிவை மாற்றக்கூடாது. சட்ட ஒழுங்கு காப்பாற்றுறது தமிழக அரசு. ஐஐடி நிறுவனம் சென்னையில் தான் இருக்குது. இங்க எது நடந்தாலும் தமிழக அரசு பொறுப்பு. தமிழக அரசு உடனடியாக அதோட தலையிட்டு உடனடியாக அந்த குற்றவாளிகள் இருக்கிற அத்தனை பேரையும் அந்த ஐஐடி வளாகத்திலிருந்து வெளியேற்றணும். அவர்களும் அத்தனை பேரையும் முறையாக வழக்கு பதிவு பண்ணணும். முறையாக வழக்கு பதிவு செய்யாத, விசாரணை நடத்தாத அத்துணை காவல்துறை சேர்ந்தவங்களும் சரி, வருவாய்த்துறை சேர்ந்தாலும் சரி, எந்த அரசு அமைப்பை சேர்ந்தாலும் சரி, அவர்கள் மீது எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டிங்கில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த தமிழகத்தை கேட்டுக்கிறேன். அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்க தவறு கொண்ட பட்சத்தில் முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் முறையாக வழக்கு தொடரப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.